ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா இந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பேசிக்கோட சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 5 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடுங்க. வெறும் 5 சிங்கிள் க்ரோஷெட். இப்படி 5 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம நார்மலான இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு வரணும், ஒரு 8 ரோஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நீங்கள் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நீங்கள் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் தான். ஸோ இப்படி நீங்கள் ஒரு 8 ரோஸ்க்கு ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சர்க்கிள் இன்க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு நாம் ஒரு 7 சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடலாம். இப்படி 7 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை சேர்த்து நாம் ஒரே ஸ்டிச்சை கொண்டு வர போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஸோ இந்த 2 ஸ்டிச்சையும் நம்ம சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு அடுத்த 6 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. கடைசியில் நமக்கு 2 ஸ்டிச் பேலன்ஸ் இருக்கும். இந்த 2 ஸ்டிச்லேயும் சேர்த்து நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 5 சிங்கிள் crochet போட்டு வாங்க. ஸோ 5 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் இந்த கடைசி 2 ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த கடைசி 2 ஸ்டிச்சை சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 4 சிங்கிள் crochet போடுங்க. 4 சிங்கிள் crochet போட்டிருந்தோம், கடைசி 2 ஸ்டிச் இருக்கும், அந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 3 சிங்கிள் crochet போடுங்க. 3 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் கடைசி 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 2 சிங்கிள் crochet போடுங்க. 2 சிங்கிள் crochet போட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் 2 ஸ்டிச் இருக்கும், அந்த 2 ஸ்டிச்சும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வாங்க. ஸோ இப்போ ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு கடைசி 2 ஸ்டிச்சை சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வாங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாரோட ஒரு ஆர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச் கடைசியில் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் முன்ன சொன்ன பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டு அப்புறம் 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 6 சிங்கிள் crochet, கடைசி 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச் கடைசியில் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் முன்ன சொன்ன பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டு அப்புறம் 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கொண்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 6 சிங்கிள் crochet, கடைசி 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். நீங்கள் டோட்டலாக இந்த 5 பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த 5 ட்ரையாங்கிளையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் இன்னொரு ஸ்டாரையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம தைச்சி எட்ஜிங் கொடுக்கலாம். 4 பெட்டலை மட்டும் சேர்த்து தைக்க போகிறோம்.
ஒரு இதை நம்ம ஃப்ரீயாக விட போகிறோம் ஜிப்புக்காக. ஸோ இப்போ நீங்கள் 4 தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் தனித்தனியாக பார்டர் கொடுங்க. ஸோ இப்போ இதுக்கு லைனிங் கொடுங்க. லைனிங் ஸ்டார் ஷேப்லேயே கட் பண்ணி இந்த இடத்துல நான் ஜிப் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ லைனிங் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டார் பர்ஸ் செஞ்சுட்டு நம்ம க்ரோஷெட் தமிழ் பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷெட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம் நேச்சர்.